முந்தைய ஆரம்ப காலத்தில் வீட்டுக்கு யாராவது அந்நிய ஆண்கள் வந்தால் வீட்டில் உள்ள பெண்கள் முன்னுக்கு வரமாட்டாங்க. சில வேளை திரைக்கு பின்னால, ஜன்னலுக்கு பின்னால, கேட்டுக்கு பின்னால இருந்து கொஞ்சம் பேசுவாங்க. ஆனால் இப்போ சர்வசாதாரணம். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் ஃப்ரீடம், எங்களுக்கு அவர்களை கட்டுப்படுத்த இயலாது. ஏன்? வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா சில நேரம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அரைக்குறைய ஆடை அணிந்திருந்தா அதே ஆடையோடு ஆண்களுக்கு முன்னால வந்து சரிசமமா உட்காருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் எங்கட சமூகத்துக்கு அவ்வளவு நல்ல பண்பாடல்ல. இது எங்கட சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளம் இல்லை. எங்கட வளர்ற பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்ற ஆண்களுக்கு முன்னால நீங்க உங்களை மறைக்கணும். உங்களுடைய அங்க அவயவங்கள் மூடப்படணும். அவர்களுக்கு முன்னால வந்து சரிக்கு சரி அமர்றல்ல. வாப்பாவுக்கு முன்னால மகன், மாஸ்டருக்கு முன்னால மாணவன். எல்லாம் மாறி போச்சு. சில பாடசாலைகள், எங்கட இலங்கையில் உள்ள இஸ்லாமிய பாடசாலைகள்ல முக்கியமான ஃபங்க்ஷன் டைம் அங்க மியூசிக் போடுறாங்க. இப்ப மாஸ்டர், பிரின்சிபல், டீச்சர், மாணவ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் எதுல? அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து 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 நினைக்கிறாங்க இதுதான் நாகரீகம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆசிரியர் மாணவர்களுடன் ஃப்ரெண்ட்லியா பழகணும், மாற்று கருத்து இல்ல. அதனால முற்று முழுதுமாக மாணவனோட சேர்றல்ல ஒரு மரியாதை ஒன்று இருக்குது. மாணவனும் ஆசிரியரும் சேர்ந்து புகைப்பிடிப்பது, மாணவனுக்கு முன்னால் ஆசிரியர் ஆபாசமாக பேசுவது, இதெல்லாம் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டவைகள் தான். ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டிய சில பாடசாலைகள்ல ஒழுங்கவீனமாக பல இடங்கள்ல நடந்து கொண்டிருப்பதை நாங்க பார்க்கலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஒழுக்கமும் இஸ்லாத்தில் உள்ளது, அதபும் மரியாதையும் அடக்கமும் இஸ்லாத்தில் உள்ளது. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீர் தபரியில எழுதுகிறார்கள், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மரியாதையாக அல்லாஹுடன் மரியாதையாக நடப்பார்கள் என்றால், எங்கட காலத்தில் மாதிரி கட்டப்பட்ட டாய்லெட் பாத்ரூம்கள் இல்லை. அந்த காலத்தில் காட்டுக்கு தான் போவாங்க. அதனால அவர்கள் வெளிவாசலுக்கு டாய்லெட்டுக்கு போனா தன்னுடைய தலையையும் நெஞ்சையும் நன்றாக குனித்து வைத்துக் கொள்வார்கள். இந்த அல்லாஹ்வுக்கு முன்னால நான் நிற்கிறேன், இந்த கட்டத்தில் கூட ஒரு அவமரியாதையாக என்னுடைய மர்மஸ்தானம் வெளியாகிவிடக் கூடாது என்ற அந்த அளவுக்கு பேணுதலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால சமூகமாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம், வீடுகளாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம். மஸ்ஜிதிலேயும் ஒழுக்கம் இருக்குது. நான் இந்த கொல்பிட்டி மஸ்ஜிதை மட்டும் மையமாக வைத்து சொல்லல. எங்களுடைய இலங்கையில பல இடங்கள்ல முக்கியமான ஃபங்க்ஷன், ரமதானுடைய 27 என்று வைத்துக் கொள்வோம், அல்லது ஜும்மாவுல் அதிகமான கூட்டம் வரக்கூடிய மஸ்ஜித் என்று வைத்துக் கொள்வோம், அல்லது வேற ஏதாவது விசேஷமான தினம் என்று வைத்துக் கொள்வோம். அப்ப அதற்கு வார போறவர்களை ஒழுங்குபடுத்த சிலர்களை வைத்திருப்பாங்க. அவங்க சத்தம் போட்டு பேச இயலாது, அவங்க எல்லாம் ஜாடையால தான் பேசணும். ஏன்? மஸ்ஜிதில் சத்தம் போட்டு பேசுவதற்குரிய அனுமதி இல்ல. சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம், தொழுகைக்கு முன்னால வந்து 3-4 பேர்கள் கூட்டமா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஒரு ஆள் மஸ்ஜிதில் சப்தம் போட்டு பேசுகிறார். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கல்லை எடுத்து எரிந்து அவரை வர சொன்னாங்க. ஏன்? அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா கூப்பிடல்ல. ஒரு கல்லை எடுத்து எரிந்து வாங்காண்டு கூப்பிட்டார்கள். கேட்டாங்க, நீங்க எந்த ஒரு வாசி? சொன்னார, நான் தாயிஃபு வாசி. சொன்னாங்க, நீங்க மட்டும் மதீனா வாசியாக இருந்தா உங்களோட முகத்துல காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நான் அடித்திருப்பேன் உங்களை. நீங்க மஸ்ஜிதுல இப்படி சத்தம் போடுறீங்களா? அல்லாஹுடைய மாளிகையில் இப்படி சத்தம் போடுகிறீர்களா? மஸ்ஜிதுக்கும் சில ஒழுக்கங்கள் இருக்குது, வரையறைகள் இருக்குது. சில கவலை என்னன்னா, வெளிநாடுகள்ல சில வெளிநாட்டில் உள்ள வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், எங்கட ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கலாம், நொன் ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கலாம், சில மஸ்ஜிதுகளை வாங்கி வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு வாங்குவதற்குரிய வசதி இல்லை, சில ஹோல்களை ரெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா என்ன செய்வாங்கண்டா, தொழுகையுடைய நேரத்தில் தொழுகை நடக்கும், தொழுகை முடிந்ததோடு அங்க பாஸ்கெட் பால், வாலிபால் விளையாடுவாங்க.
மேலான பெரியார்களே அவர்களே, ஃபத்வா செலவேல கூடு கொண்டு வரும். ஆனா எங்களுக்கு ஒரு மனசாட்சி ஒன்று இருக்குது. ஐங்கால தொழுகையும் ஜுமாவுடைய தொழுகையும் தராவிய தொழுகையும் நடக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல பாஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த இடத்துல வாலிபால் விளையாடுறது, சில ஆண்கள் கேரம் போர்டு விளையாடுறது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க எங்கட வீட்டுடைய பெட்ரூம் இருக்குது, நல்ல அழகா வச்சிருப்போம். ஒரு ஆள் எங்கட வீட்டுடைய பெட்ரூம்ல ஒரு சின்ன அடுப்பை வச்சு ஏதாவது ஒன்றை வச்சு சமைக்க நாங்க விடுவோமா? நாங்க என்ன சொல்லுவோம்? சமைக்கிறதுக்கு கிச்சன்ல சமைங்க, பெட்ரூம்ல சமைக்கலாம். அதே மாதிரி அல்லாஹுடைய மாளிகை மஸ்ஜித்னா அந்த மஸ்ஜிதுக்குரிய ஒழுக்கங்கள் இருக்குது. அழகான நீட்ட கை ஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு வருவோம். என்ற அளவு தலைகளையும் நாங்க மூடிக்கொள்வோம். ஏன் அல்லாவுக்கு முன்னால நாங்க நிற்கின்றோம். எப்படி உலகத்துடைய தலைவர்களை சந்திப்பதற்கு எப்படி இப்படி எல்லாம் போறோமோ அதை விட கண்ணியமான முறையில் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கு முன்னால நாங்க நிற்போம். தொழுகையில மாத்திரம் அல்ல, வீடுகளில் மாத்திரம் அல்ல, நம்முடைய பாடசாலைகளாக இருக்கலாம், நம்முடைய மதரசாக்களாக இருக்கலாம். இன்றைக்கு மதரசாக்கள்ல கடந்த 2-3 வருஷங்கள்ல அந்த கொரோனா காலத்துல ஆன்லைன்ல வந்துச்சு, வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க தொடர்ந்து செய்யலுமே. வெறும் படிக்கிறது மட்டுமல்ல மதரசால நோக்கம். மதரசாவோட இந்த தர்பியா, இந்த ஒழுக்கம் படித்து கொடுக்கப்படுது. ஆசிரியருடன் மாணவன் எப்படி நடக்கணும், பெற்றோருடன் குழந்தைகள் எப்படி நடக்கணும், தாயுடன் மகள்மார்கள் எப்படி நடக்கணும், இவைகள் அனைத்தும் மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படக்கூடியது. இன்னும் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இங்கேயும் சில சின்ன பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் வந்திருக்கிறாங்க, சந்தோஷம். 5, 6, 7 வயது குழந்தைகளையும் நாங்கள் மஸ்ஜிதுக்கு அழைத்து கொண்டு வரணும். ஆனால் ஒரு சிலர்கள் 2-3 வயசு பிள்ளைகள், ஒன்றுமே விளங்காத பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவாங்க. தொழுகிற நேரத்தில் அந்த பிள்ளைகள் சத்தம் போடும், அந்த பிள்ளைகள் அங்கெங்கும் இங்கும் ஓடும். சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம், கண்ணால பெம்பஸ் போடாம வந்ததுனால சிறுநீர் கூட கழித்திருக்குது. இதுல கவனமாக இருக்கணும். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடு. எங்கட குழந்தைகளை அழைத்து கொண்டு வார நேரத்தில் சொல்லிக் கொடுக்கணும். மஸ்ஜிதில் இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் அமரணும், இப்படித்தான் பேசணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த ஒழுக்க விழுமியங்கள் இருக்குகின்றது. இது இஸ்லாத்தில் ஆக முக்கியமான ஒன்று. இதில் நாங்கள் கொஞ்சம் முன்ன பின் இருந்தால் அதை நாங்கள் திருத்திக் கொள்வோம். நாங்கள் எங்களோட வாழ்க்கைகள் அவைகளை ஏற்படுத்துவோம். எங்களோட புள்ள குட்டிகளுக்கு எப்படி எங்களுடைய தாய்மார்களும் எங்களோட தந்தைமார்களும் நாங்கள் சின்னவராக இருந்த நேரத்தில் எங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி எங்களோட வளர்ற எங்களோட ஆண் பெண் வளர்ற பேரன் பேத்திகளுக்கும் இந்த ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தோம் என்றால் ஒரு கண்ணியமான கௌரவமான சமூகமாக எங்களோட சமூகம் மாறும். இல்லாட்டி இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல மாதிரி தான் அநேகமான நாடுகள்ல இந்த ஒழுக்கம், இந்த மரியாதை, இந்த பண்பாடு ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவங்களோட இஷ்டப்படி நடக்குகின்றார்கள். யாரும் கேட்கல. யாராவது வாய் திறந்து கேட்டா கூட நீங்க யாரு என்னிடத்துல கேட்கிறதுக்குன்ற ஒரு மாதிரியான சமூக கட்டமைப்பு போய்கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நாங்க எங்களையும் பாதுகாக்கணும், எங்களோட சமூகத்தையும் பாதுகாக்கணும். அதனால் எங்களை ஷரியாவுல் அல்ஹம்துலில்லாஹ் இவைகள் அனைத்தும் மிக தெளிவாக விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, வணக்க வழிபாடுகள்ல, படிக்கிற இடங்கள்ல, கூட்டங்கள்ல, மஜ்லிஸ்கள்ல எப்படி எப்படி நாங்க ஒழுக்கமாக மரியாதையாக நடக்கும்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்க எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திரோம்டா ஒரு கண்ணியமான சமூகம், மரியாதையான சமூகம், அல்லாஹ்வும் பார்த்து சந்தோஷப்படுவான். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய உதவிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள